வந்து வேண்டாம் இந்த வேலை வேணாம் அப்படின்னு போறது எந்த வகையில சரி? கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி என்ன சேர்த்தா நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் சேர்த்துதான் சொன்னீங்களா? அதுல சத்தியமா சொன்னேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி லைட்டாக வந்துட்டு தொண்டையில் கிச்சு அதனால் வந்துட்டு வாய்ஸே மாறி போச்சு. சரி, கம்மிங் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன்னைக்கு போயிட்டுருக்காங்க. ஆஃப்டர் சனிக்கிழமை எபிசோட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா விஜய் சேதுபதி முதல் ப்ரோமோவே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நேற்று சனிக்கிழமை எபிசோடு தான் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒஸ்ட் எபிசோடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். சரி, இந்த ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அண்ட் தீபக் இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த அந்த வாக்குவாதம் தான். என்னதான் வாக்குவாதமாக இருந்தாலும் அவங்க 2 பேரில் யார் தப்பு யார் சரி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2 பேருமே தப்பு தான். ஜாக்லினும் லைட்டாக அந்த இடத்துல வன்மத்தை கக்க தான் செஞ்சாங்க. அட் த சேம் டைம் தீபக்கும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே டீச்சர் கிட்ட வாதாடி நிற்கலாம் முடியவே முடியாது. அவர் அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை தாண்டி வெளியே வந்து தான் ஜாக்லினை வந்துட்டு மாக்கிங் பண்ணார். அதே மாதிரி நம்ம குரங்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் சொன்ன கதையை தீபக்கை மேபி வச்சு சொல்லியிருக்கலாம். அது சரியா தெரியல, பட் ஆனால் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இதே மாதிரி நம்ம ஜாக்லினை சத்யாவும் மாக்கிங் பண்ணார். அப்போ வந்துட்டு ஜாக்லின் அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் தீபக் கிட்ட மட்டும் ஐடி கார்டை தூக்கி போட்டு தீபக் பண்ண வேலையில் மட்டும் ஐடி கார்டு தூக்கி போட்டு நான் இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து அதை விளையாடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் உங்களுக்குள்ளே இருக்க பர்சனல் ஈகோவை வச்சு நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்துட்டு விளையாடினா அது பார்க்கறதுக்கு சத்தியமாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னார். ஆமாம், கரெக்ட் தான். உண்மையிலே வந்துட்டு அது நல்லா இல்லை தான். அவங்க 2 பேருக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் சுத்தமாக யாருக்குமே பிடிக்கல. பட் இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு பர்சனல் விஷயத்தை வச்சு தான் இந்த டாஸ்க்கை விளையாடுறாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாலே இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல் டாஸ்க்லாம் நடக்கும். அங்கே வந்துட்டு குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க, குழந்தைங்க மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தோன்னே அதுலேயும் வன்மத்தை வச்சு தான் மற்றவங்க கிட்டே விளையாட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்குன்னு கொடுத்தாலே வன்மத்தை வச்சு தான் அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. விஜய் சேதுபதி அதை நிறைய முறை சுட்டி காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போவும் அதான் சொல்லியிருக்காரு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோஸ்டிங் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகேப்பா சூப்பர்ப்பா டேரெக்டாக கேட்குறாரு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா தேவையில்லாத விஷயத்த நிறைய பேசிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. அதாவது கமல் சாரை விட இவரு ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. நேற்று எபிசோடு பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் பேசுறதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக தான் நேற்று பேசியிருந்தார். நேற்றெல்லாம் எபிசோடில் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர் பேச அந்த இடத்துல வந்துட்டு கண்டஸ்டன்ட் பேச விட இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்காவது அதை மாறி ஓரளவு கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஓரளவுக்கு ஓகே தான். ஜாக்லினை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காரு. டாஸ்கில் இதுக்கப்புறமா ஈகோவை வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த ப்ரோமோக்கள் எப்படி வருதுன்றதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எபிசோடு இருக்குன்னு தெரியும். நேற்று மாதிரியே ஒரு வேளை இன்றைக்கி எபிசோடு தான் மண்டேலேருந்து பிக் பாஸ் பார்க்க வேண்டிய எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருன்றதுல டவுட்டே கிடையாது. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.